வெட்னஸ்டே மார்னிங் பேங்க்குக்கு போற வேலையெல்லாம் இருந்தது. அதனால காலையிலேயே எந்திரிச்சு பேங்க்குக்கு எல்லாத்துக்குமே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டு இருந்தோம். வெயில் பார்த்தீங்களா, மண்டைய பொளக்குது. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டும் வேகமா வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு லெஸ்ஸி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வெளிய ஜூஸ் வாங்கி குடிக்கலாம்னு நெனச்சோம். பட் வேணாம், வீட்லயே தயிர் உரைக்கி ஊத்தி வச்சிருக்கோம்ல. அப்புறம் என்ன, அங்கேயே போய் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கும் வந்தாச்சு. ஆல்ரெடியே வெயில் தாங்க முடியல. இருந்தாலும் பரவால்ல, நாங்க சிக்கன் சாப்பிடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டோம். பிகாஸ் சிக்கன் குழம்புலாம் வச்சு ரொம்ப நாள் ஆயிட்டு. அதனால சரின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் வந்துட்டு சிக்கன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டு சைட் பை சைட் சிக்கன் குழம்புக்கும் ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து தேங்காய்லாம் அரைச்சு ஊத்தாம நார்மலா வந்துட்டு வந்து வச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி குழம்பா தான் நான் வச்சிருந்தேன். அப்பனா தான் நைட்டுக்கும் சேர்த்து வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த சைடு பாத்திரத்தையும் விளக்கி முடிச்சுட்டு எல்லாத்தையுமே அடுக்கி வச்சாச்சு. சிக்கன் குழம்பு வந்துட்டு நம்ம குக்கர்ல வச்சோம்னா எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் தான் அப்படியே முடிச்சிரும். உண்மையாவே வெயிலுக்கு எதுவுமே சாப்பிட முடியல. இல்ல சிக்கன்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் எப்பயாவது ஒரு தடவ சாப்பிடுறதுனால ஒண்ணும் இல்ல. ஏன்னா சூடு பிடிச்சுக்கிறோம் இல்லையா? அதனால தான். நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம்.